வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதிகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின் டே வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 41 நாள்களுக்கு பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி 42வது நாளுக்கு பார்க்கலாம். இதன் அடிப்படையில் இதனுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, மொத்தமாக ஒரு 2000 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்து அதிலிருந்து 10 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு 5 வினாவையாவது அடிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய ஐடியாலஜி. ஓகேங்களா, இது வரைக்குமே ஒரு 1500க்கு மேற்பட்ட வினாக்கள் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதனுடைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சரி, இன்றைக்கான டாபிக் பார்க்கலாம். இருச்சுவாசம் அப்படின்றது எதில் நடைபெறுகிறது? மைட்டோகாண்ட்ரியா இது வந்து கேட்டிருக்காங்க. ஒளிர்ச்சேர்க்கையை மிக திறம்பட தூண்டும் ஒளியலை 400 to 700 nm அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய ஆற்றலை கவர்ந்தெழுக்கும் அதிக திறன் கொண்ட நிறமி என்ன? பச்சையம். ஓகேங்களா, பச்சையம். முழு ஒட்டுண்ணி தாவரம் எக்ஸாம்பிள் என்ன? கஸ்குட்டா. இது வந்து கேட்டிருக்கிறாங்க. எந்த பாக்டீரியம் அம்மோனியாவை நைட்ரேட்டாக ஆக்சிஜனேட்டம் செய்கிறது? நைட்ரோசோமோனாஸ். இதுவும் ஒரு 5க்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்கப்பட்டது தான். பச்சையத்தின் உற்பத்திக்கு தேவைப்படும் முக்கிய பொருள் Mg மெக்னீசியம். C4 தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கரும்பு. சுழற்சி எலக்ட்ரான் கடத்தலின் போது உற்பத்தியாவது என்ன? ATP. ஒளிர்ச்சேர்க்கை இங்கு நடைபெறுகிறது எங்கே அப்படின்னா பசுங்கனிகளில் நடைபெறுகிறது. மனிதன் உட்கொள்ளத்தக்க வைட்டமின் செறிந்த மாத்திரைகள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஸ்பைரோலினா. இதுவுமே கேட்டிருக்காங்க. எவற்றின் மூலம் உடல் கலப்பினங்கள் உருவாக்கப்படுகின்றன? புரோட்டோபிளாச இணைவு. 2 புரோட்டோபிளாஸ்டுகளுக்கிடையே இணைவை உண்டாக்கும் இணைவு காரணி என்ன அப்படின்னா பாலி எத்திலின் கிளைக்கால். திசு வளர்ப்பு முறையினுடைய மூலம் பெறப்படும் முக்கிய பொருள் என்ன? செயற்கை விதைகள் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ சைட்டோகைனின் இதனுடைய பணி எதை அதிகரிப்பது அப்படின்னா செல் பகுப்பை வந்து அதிகரிக்கிறது. பூச்சிகளை கொள்ளக்கூடிய நச்சுத்தன்மையுடைய டெல்டா எண்டோடாக்சின் புரதத்தினை உற்பத்தி செய்வது ஃபேசில்லஸ் துரிஞ்சியன்ஸ். இதுவுமே கேட்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய இன்றைய நிலையில் காணப்படும் அயல் ஜீனை பெற்ற தாவரங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 50. அயல் ஜீனை செல்லினுள் அறிமுகப்படுத்த பயன்படுத்தப்படும் முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மின் துளையாக்கம் என்ற முறை. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியும் டிஎன்ஏ மூலக்கூறு எந்த இடத்தில் துண்டிக்கிறது அப்படின்னா நியூக்ளியோடைடு வரிசையில். ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி இவற்றால் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா பாக்டீரியங்களால் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது. பாக்டீரிய செல்லில் எத்தனைக்கும் அதிகமான கடத்து ஆர்என்ஏக்கள் இருக்குது அப்படின்னா 70. செல்லில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏவில் எம்ஆர்என்ஏவினோட அளவு என்னென்னா 3 முதல் 5%. எந்த உயிரினத்தில் ஆர்என்ஏ காணப்படுவதில்லை அப்படின்னா டிஎன்ஏ வைரஸ்களில் காணப்படுவதில்லை. டிஎன்ஏ மூலக்கூறினுடைய விட்டம் 20. ஓகேங்களா, டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாதிரியை விளக்கியர் வாட்சன் மற்றும் கிரிக். இதுவுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. நல்லிசோமி இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா 2n-2. குரோமோசோம்களுடைய மீள் சேர்க்கை குன்றல் செல் பிரிதலின் போது ப்ரொஃபேஸ் 1 எந்த நிலையில் நிகழ்கிறது? பாக்டீம் அப்படின்றது. இணைப்பு சோதனை கலப்பு விதம் என்ன அப்படின்னா 7:1:1:7. ஜீன்கள் குரோமோசோம்களில் உள்ளன என்பதை உறுதி செய்தவர் யாருன்னா பிரிட்ஜஸ் அப்படின்றவர். ஓகேங்களா, குரோமோசோம் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வால்டயர் அப்படின்றவர். இலைகள் காணப்படுகிற வாஸ்குலார் கற்றைகள் என்ன அப்படின்னா ஒழுங்கமைந்தவை மற்றும் மூடியவை. ஓகேங்களா, ஸோ இதோட இன்னைக்குண்டான கொஸ்டின்ஸ் வந்து என்னது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோ பதிவு நாளைக்கு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்க, சார் PDF கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து எழுதி படிப்பை தான் நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு மேலும் சார் டைம் இல்லை, ஸோ PDF கொடுங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அது குறித்து தகவல் வந்து கொடுப்போம். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.